5 பேர் மனித பொறுப்பாளர் இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வார்டு நீங்கள் வந்து செக் பண்ணால் கூட 12 வார்டை 12 நாளில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வணக்கம் கவனிக்கலாம். 12 இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றுங்க சார். 19 பேர் மட்டும் எதுக்கு சார் வீடு வந்து என்ன சார் பண்ண போகுது? எல்லாருக்கும் மூட்டை கட்டி கொடுங்க சார். 500 லட்சம் வீடு கட்டி இருக்குதுங்க. 500 லட்சம் பேருக்கா நாங்கள் வந்து வீடு கட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பதிலுக்கு வேணும்னா வந்து லிஸ்ட் பண்ணுவோம். லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அப்படி இருந்தாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாமே பிரச்சனை இருக்கு. நீங்க செக் பண்ணாம நீங்க எப்படி தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? வடகாட்டுக்குள்ளே வீடு கட்டிட்டதாக எத்தனை பேர் தெரியுமா இருக்கு? இந்த உட்கார்ந்து வடகாட்டுக்குள்ளே வீடு கட்டிட்டதாக வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. இப்ப நான் இருக்கிறேன் என் வேலை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா நான் வெளியில சொல்ல முடியல. என் வீட்லயே திருட்டாங்களா நான் போய் என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் பண்ணுறேன்னு சார். சிஎஸ்ஆர் பண்ணுறது இந்த வீடு கட்டாதவங்களுக்கு கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த பேஸ் மட்டும் வரையும் அந்த பேஸ் மட்டும் வரையும் கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்கு 50,000 ரூபா ஓஎன்சிசி மூலம் கொடுத்தது சார். 50,000 ரூபா வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்கு. இப்போ இதில் வந்து இந்த 500 லட்சம் பயனாளி இருக்காங்க பாருங்க. அது எதான் யாருன்னே தெரியலையே. அந்த 500 லட்சம் எங்கே இருங்க வீடியோ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்தது லிஸ்ட்டு. 500 லட்சம் பேருக்கு நெருக்கி இந்த பேஸ்மட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு 50,000, நிலமட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு 25,000 கொண்டுட்டு வந்து ஒரு லோடு முக்கால் ஜல்லியும் 2 லோடு எம்சாண்டும் வச்சுட்டு 50,000 ரூபா முடிஞ்சு போச்சுட்டாங்க. திரும்ப கம்பி கொடுக்கல. கம்பி கொடுக்கல. இவங்கெல்லாம் கம்பி வந்தது அதே பயனாளி கம்பி வந்தது யூனியனில் எடுத்தேங்கிறாங்க. என்னகிட்ட கொடுத்துருங்கிறது நான் திருத்திரப்பள்ளி இந்தியன் ஸ்டீலில் தான் உங்களுக்கு கம்பி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கிறவங்க யாரும் திருத்திரப்பள்ளியில் போய் யாரும் கம்பி எடுத்துகிட்டு வந்தவங்க இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். திருத்திரப்பள்ளியில் போய் கம்பி எடுத்துகிட்டு வந்து தான் சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லை. அப்போ 50,000 ரூபாய் திங்கிறாங்கன்னு சொன்னால் மொத்தம் இந்த ஒன்றியம் முழுவதும் 499 பேர். 499 பேருக்கு நீங்கள் 2 லோடு ஜல்லி 10,000 ரூபா போடு சார். 500 பேர் 2 கோடி ரூபா வந்து தின்னுருக்காங்க சார் இந்த பிடிஓ ஆஃபீஸில். 29 பஞ்சாயத்துலையே. அப்போ நம்ம பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட அது ஒரு 20-25 பேர் வருது. 25 பேருக்கு உணர்ந்து வைக்கல. அந்த 2 லோடு எம்சாண்டும் 1 லோடு அந்த முக்கால் ஜல்லி தான் வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே வைக்கல. கம்பி கொடுக்கல, ஒன்று கொடுக்கல, எதையும் பண்ணலை, சிமெண்ட் கொடுக்கல. அப்போ அதையும் திருட்டாங்க. எஸ்என்ஏ ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. எஸ்என்ஏ ஃபண்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டது செக் அமௌண்ட் போட்டாங்களா தலைவராக கிளர்க்கு சார் உங்களுக்கு தான் சார் சொல்கிறேன். செக் அமௌண்ட் போட்டாங்கல்ல, செக் அமௌண்ட் போட்டவங்களுக்கு எப்படி சார் திரும்ப வந்து ஆன்லைனில் வந்து பணத்தை ஏற்றி விட்றீங்க? நீங்கள் 70,000 ரூபா அது எத்தனை பேருக்கு ஏற்றி விட்றீங்கன்னு தெரியுமா? எதையுமே தெரியாமல் நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? எல்லாம் பயனாளி நம்மளுக்கு வர வேண்டிய வீட்டுக்கு வர வேண்டிய பணம் தான். இந்த பணத்தை எல்லாம் நம்மளுக்கு கண்ணிலே காமிக்கிறதுல சொல்றது நிறைய. இப்போ என்ன பொறுத்தளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னா கம்ப்ளீஷன் போச்சு உங்கள் வீடு முடிஞ்சு போச்சு. ஆன்லைன் சொல்றதெல்லாம் ஒரு பார்த்து இன்னைக்கு எடுத்து பிரச்சனை நடந்துருக்கு சார். இப்போ வந்து சென்னையிலேருந்து கூடுதல் கலெக்டருக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து ஏற்கனவே பணம் போட்டது ஒரே ஆள் 17 பேர் 17 தடவை ஒரே அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருக்கு. எப்படி 17 தடவை? அது அங்கே மட்டும் இல்லை. ஏன் இங்கே நடந்துருக்க கூடாதா? இங்கேயும் நடக்குது. எல்லாருக்கும் எஸ்என்ஏ அமௌண்ட்டில் பணத்தை வந்து எடுக்கிறாங்க சார். பயனாளிக்கு வந்து ஏற்றுற பணம் இன்னைக்கு எல்லாம் பயனாளி நிறைய பேர் வீடு கட்டாதனால 2,000 வந்து இறக்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதில் இங்கே வந்து டெக்னிக்கல்ஸோட 2,000 செய்ய கட்டுறாங்க. அந்த சூழ்நிலையில் பயனாளிகிட்ட பணத்தை ஏற்றக்குள்ள அதில் 10,000 எடுத்துக்கிறது, 20,000 எடுத்துக்கிறது, அந்த 2,000 பணத்தை கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணா இப்போ பயனாளின்னா பயனாளி இவங்க இந்த அம்மா வந்து பயனாளியாக இருக்காங்கன்னா வீடு கட்டுறவங்களா இருக்காங்கன்னா இவங்களுக்கு தானே பணம் ஏற்றணும். இவங்க அக்கௌண்ட்டை கொடுக்காம இவங்க சொல்கிறாங்கன்னா வெண்டாரா கந்தபுரஜாரா ஏதோ ஒரு ஆட்டை வந்து சொல்லி அவங்க வீடு கட்டுறேன்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருது பணம். இவங்களுக்கு போகிறதில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? வீடு கட்டுவார் அந்த அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீடு கட்டுறதில்லை. அது மாதிரியும் நிறைய கிடைக்குது. நிறையா பணம் அப்படியே போயிடுச்சு. இது யாருடைய துணை இல்லாமல் போகல. ஓவர்சியர் கையெழுத்து போடணும், டெப்டி பிடிஓ கையெழுத்து போடணும், வேறு யார் வீடியோ கையெழுத்து போடணும். இவங்கெல்லாம் கையெழுத்து போடாமல் அந்த பணத்தை ஏற்ற முடியும். அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு பிறகு தான் பணமே ஏற முடியும். இத்தனை பேர் சம்மந்தப்பட்ட கொள்ளையடிக்கிறான்னா அவன் எப்படி சார் நம்மளை வீடு கட்டிக்க முடியும்? அவ்வளோ ஜெராக்ஸ் தான். வண்டி பூரா ஜெராக்ஸ் தான் இருக்கும். 3 பூரா ஜெராக்ஸ் தான் இருக்குது. இந்த ஊழல் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 3 வருஷமாக எடுத்துங்க சார். 3 வருஷமாக உங்களுடைய ஊழல்
நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்க தலைவரை. நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னாக்கா யாரும் வந்து கையெழுத்து போடுற ஆள் போடட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யாரும் தடுக்கலை, நாங்கள் போடலை. நம்ம வந்து மக்கள் சார் வந்து சார் தான் இன்னைக்கு அதிகாரி. மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் நீங்கள் தான் இது வரைக்கும் எங்களுடைய அமைச்சர் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் செக்ரட்டரி பஞ்சாயத்துக்குள்ள நடக்கிற அனைத்துக்கும் பொறுப்பு நீங்கள் வட்டார இல்லைன்னா ஒன்று பண்ணுறான், இந்த ஊழல் முறைகேடெல்லாம் வந்து உடனே நீங்கள் வந்து விசாரணை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகணும்னா நாங்கள் உள்ளே இருந்து போராட்டம் பண்ணோம். நான் ஒத்தாலும் உட்காந்தாலும் சரி உள்ளே உட்காந்துக்கிறேன், நீங்களும் வெளில எழுந்திரிச்சு போங்க. இல்லை அதுதான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கிராம சபாங்கிறது ஏவிடியை தான் சொல்கிறேன், நான் மற்றதை சொல்கிறேன். ஏவிடியை எப்படி செலக்ட் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். அதில் வந்து இந்த கிராம சபா பொறுத்தவரைக்கும் இது ரெண்டு தான். நீங்கள் சொல்கிறது பிஎம்ஏ பயனாளி இருக்காங்க. பிஎம்ஏ பயனாளி தற்சமே தான் நம்ம வந்து நிறுத்தி வைக்கிறோம். நீங்கள் சொல்லும் போல் மீண்டும் இந்த பிஎம்ஏ பயனாளி எத்தனை பேர் கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் கட்டலைங்கிறது அதில் இருந்து கட்டவே இல்லைன்னு சொல்கிறேன், கட்டாமல் நான் எக்ஸாம்னு சொல்கிறேன் சார், நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன் சார். இந்த பயனாளி பயனடைஞ்சதா கணக்கில் இருக்குது, அரசு கணக்கில். அரசு கணக்கில் அவன் 3 வருஷம் குடியிருந்துட்டான் சார், ஆனால் வீடு இல்லை சார். வீடு எங்கே சார்? அது வந்து இப்போ மீண்டும் நம்ம யார்கிட்ட பணம் அவன் பயனாளி இல்லைன்னு நீங்கள் எப்படி சார் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? கேவிடியில் தான் இல்லைங்கிறாங்க. ஏவிடியில் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏற்கனவே பிஎம் எஸ்சிசி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் அது வரக்கூடாது. நீங்கள் அந்த ஆள் எவன்